வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். எந்த அளவிற்கு சிரமம் என்றால், நான் அந்த சம்பவத்தை நான் மிக ஒரு பறவை பார்வை போல மிக வேகமாக சொல்லி செல்லலாம் என்று நான் கருதுகிறேன். எவ்வளவு துயரங்களும் எவ்வளவு நெருக்கடிகளும் அவர்களுக்கு இருந்தன என்றால், தொழுகிற பொழுது ஒட்டகத்தின் குடலை எடுத்து பெருமானாரின் முதுகில் போட்டு குதூகலம் கொண்ட மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை மகளார் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பாரம் சுமக்க முடியாமல் சஜிதாவில் இருந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தந்தையை பாதுகாக்கிற அந்த அவசரத்தோடும் பதற்றத்தோடும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து பாதுகாத்தார்கள். தொழ முடியவில்லை. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிலால், சுமையா, யாசர் போன்ற அந்த தோழர்களை அவர்கள் செய்த கொடுமைகளை வரலாற்றில் நாம் பார்க்கிற பொழுதே, வாசிக்கிற பொழுதே நம்முடைய ரத்தம் சூடாகும், நம்முடைய கண்கள் குளமாகும். அவ்வளவு வேதனைகள். சுடுமணலில் அவர்கள் போட்டு போட்டு புரட்டி எடுத்தார்கள். பெண் என்றும் பாராமல் மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாக்கினார்கள். அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா எந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதனை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வذ்குரு இத அன்தும் கலீலுன் முஸ்தலஅஃபூன். நீங்கள் சொற்பமாக இருந்தீர்கள், மிகுந்த பலவீனத்தோடு இருந்தீர்கள். தஹாஃபூன அன் யதஹத்தஃபகுமுன் நாஸ். மனிதர்கள் உங்களை ஒட்டுமொத்தமாக அப்படியே சுரண்டி போய்விடுவார்கள் என்கிற பயத்தில் நீங்கள் இருந்தீர்கள். தஹாஃபூன அன் யதஹத்தஃபகுமுன் நாஸ் ஃபஆவாக்கும். அல்லாஹ் உங்களை அரவணைத்துக் கொண்டான். வஅய்யதக்கும், உங்களை இறைவன் வலுப்படுத்தினான், வலிமை கொடுத்தான் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். ஒரு பலவீனமான நிலையில் இருந்த அந்த சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு மதீனாவிலிருந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி மதீனாவாசிகள் 6 நபர்கள் வந்தார்கள். அந்த 6 நபர்களிடத்தில் இஸ்லாத்தின் கருத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். ஏற்கனவே பெருமானாரை பற்றி அந்த மதீனத்து மக்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்திருந்ததனாலே பெருமானாரின் சொன்ன கருத்தை உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த வருடம் உம்ரா செய்வதற்காக 70 நபர்கள் வந்தார்கள். பெருமானார் அவர்கள் அவர்களுடைய தோழர்களும் மக்காவில் இருக்கிற சிரமங்களை மதீனத்து மக்களோடு அங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த மதீனத்தில் இருந்து வந்த அந்த அன்சாரிய பெருமக்களுக்கு இயல்பாகவே இரக்கத்தின் சுரங்கமாக இருந்த அவர்களுக்கு பெருமானாரின் குறித்தும் அவர்களுடைய தோழர்களை குறித்தும் கருணை அவர்களின் நெஞ்சில் அப்படியே பொங்கி வழிந்தது. அவர்களிடத்தில் வாக்களித்தார்கள். ஏன் இவ்வளவு சிரமத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும்? எங்கள் பகுதிக்கு வாருங்கள், எங்கள் நகருக்கு வாருங்கள். எங்களின் குடும்பத்தை நாங்கள் எப்படி பராமரிக்கிறோமோ பாதுகாக்கிறோமோ அதைவிட அதிக கவனம் எடுத்து உங்களை நாங்கள் பராமரிப்போம். எல்லா வகையான பாதுகாப்பையும் நாங்கள் தருவோம். உங்களின் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து தருகிறோம். உடனடியாக வாருங்கள் என்று அந்த மதீனத்து மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் உத்தரவாதம் வழங்குகிறார்கள். இந்த கட்டத்தில் என்ன நடந்தது என்றால், சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கட்டத்தில் என்ன நடந்தது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் ஏமாற்றமாக இருக்கிற அந்த கட்டத்தில் தாயிஃபினுடைய பயணம் ஏமாற்றத்தை தந்தது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களில் சிலரை ஹபஷா நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு கட்டத்தில் மதீனாவிற்கு தோழர்களை ஒவ்வொரு குழு குழுவாக மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்து ஒரு தலைமையினுடைய தகுதியோடு இருந்து அனைவரையும் அனுப்பிவிட்டதற்கு பின்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிர் தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஹிஜ்ரத் என்கிற அந்த மகத்தான பயணத்தில் மதீனாவிற்கு போய் சேருகிறார்கள். மதீனாவில் 2 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு அரசவையை, ஒரு அரசமைப்பை, ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கட்டமைத்துக் கொண்டு தோழர்களை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் குறைஷிகளின் கோபம் கொஞ்சமும் குறையாமல்
எல்லா வகைகளிலும் மீண்டும் மீண்டும் தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்த காலகட்டத்தின் ஒரு கட்டத்தில் மதீனாவிலிருந்து சஅத் என்கிற ஒரு நபித்தோழர் அந்த வருடத்தில் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு வருகிறார். மக்காவிற்கு வருகிற பொழுது அபு சஃப்வான் என்கிற அவருடைய நண்பரின் பாதுகாப்பை உத்தரவாதமாக எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வருகிற பொழுது ஒரு ஸ்பான்சர் வேண்டும் அல்லவா? ஏனென்றால் மக்காவின் சூழல் அப்படி இருக்கிறது. எவருக்கும் பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எனவே மதீனாவிலிருந்து ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒரு முஸ்லிம் என்கிற பெயரோடு சாத் அவர்கள் மக்காவிற்கு உம்ரா வருகிற பொழுது அபு சஃப்வானுடைய பாதுகாப்பை அடைக்கலமாக வைத்துக் கொண்டு வருகிறார். வந்த நேரத்தில் சாதிடத்தில் அபூ ஜஹல் ஒரு குமுறலோடு சொன்னான், கோபத்தோடு சொன்னான், உம்ரா செய்யக்கூடாது. அபு சஃப்வானின் பாதுகாப்பில் நீர் இருப்பது சரியில்லை, மீண்டும் உன்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மிரட்டினான். ஆனால் சாது என்பவர்கள், சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிரட்டிய அபூ ஜஹலிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அபூ ஜஹல், உன்னை குறித்து கொஞ்சம் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நண்பர் அபு சஃப்வானின் பாதுகாப்பில் நான் இங்கே வந்திருக்கிறேன். மிரட்டுகிறாய், எச்சரிக்கை செய்கிறேன். இப்போது என்னை தடுத்தால், உம்ரா செய்வதற்கு நீ என்னை தடுத்தால், மக்காவிலிருந்து உங்களுடைய வியாபார கூட்டம் எங்களின் ஊர் வழியாகத்தான் வருகிறது. ஷாமிற்கு பெரும்பான்மையான வியாபாரம், மக்காவிலிருந்து இருக்கிற மிகப்பெரிய வியாபாரிகள் ஷாமிற்கு அவர்கள் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொண்டிருக்கிற கட்டத்தில் அந்த வியாபாரம் மதீனாவின் வழியாக நிகழ்ந்தது. அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சாதவர்கள் சொன்னார்கள், என்னை தடுத்தால் மக்காவில் நீங்கள் இனிமேல் பசியோடும் பட்டினியோடு தான் இருக்க வேண்டிய கட்டம் வரும். உன்னுடைய பொருளாதாரத்தை முடக்கி விடுகிற காரியத்தை இனிமேல் நாங்கள் மேற்கொள்வோம். மதீனாவில் நீங்கள் வருகிற பொழுது உங்களை நாங்கள் கைது செய்வோம், உங்களை நாங்கள் இடைமறித்து நிறுத்துவோம், உங்களின் பொருட்களை எல்லாம் நாங்கள் கைப்பற்றுவோம், சூறையாடுவோம் என்று ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலிடத்தில் சொல்ல, அபூ ஜஹலுக்கு முதலாக ஒரு கருத்து உரைக்கிறது. மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் குடியேறினாலும் கூட, அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டவர்கள் வாழ்ந்தாலும் கூட, நம்முடைய வியாபாரத்திற்கு இந்த வகையில் ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கத்தானே செய்கிறது என்கிற ஒரு விஷயம் அபூ ஜஹலுக்கு உரைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு வகையான சூழல் நிலவுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய எல்லை புறத்தை கவனித்து வருவதற்காக ஒரு ராணுவ ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தார்கள். ஒரு 2 வருடங்கள் கழிந்து தோழர்கள் ஒரு சகஜ நிலைக்கு வந்ததற்கு பின்னாலே அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் கொஞ்சம் சரியான இடத்திற்கு வந்ததற்கு பின்னாலே ஒவ்வொரு பணிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் சில ஆட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமனம் செய்து வைத்திருந்தார்கள். அந்த வகையில் மதீனாவினுடைய எல்லை புறத்தை பாதுகாக்கிற பொறுப்பில் சிலரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை நியமனம் செய்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. மக்காவிலிருந்து அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கிற தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவனத்திற்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிமிடத்தில் எடுத்த முடிவு, அந்த நேரத்தில் எடுத்த ஒரு முடிவு, அபூ சுஃபியான் அந்த வியாபார கூட்டத்தை முற்றுகையிட வேண்டும், தோழர்களோடு சென்று முற்றுகையிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஏன் முற்றுகையிட வேண்டும்? அவர்களின் பொருட்களையும் கூட அபகரிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா பெருமக்களே? அதிலே ஒரு நியாயம் இருந்தது. பெருமானாரின் முடிவில் ஒரு நியாயம் இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னாலே ஒரு அரசு உருவாகிவிட்டது. அது சிறிய அரசு என்றாலும்
மதீனாவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஒரு ஆட்சி தலைவராகவும் இருக்கிற பொழுது அந்த மதீனாவினுடைய எல்லைப்புறத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரி இல்லை, எந்த வகையான கப்பங்களும் இல்லை, அதற்காக எந்த வகையான சிரமமும் இல்லாமல் சேதாரங்களும் இல்லாமல் அந்த வழியை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களின் கைவசத்தில் இருக்கிற பகுதியை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்கத்தில் இருக்கிற மக்கள், எப்படிப்பட்ட மக்கள், தனக்கு சிரமம் கொடுத்தவர்கள், தன்னுடைய உயிரை பறிக்க நினைத்தவர்கள், தன்னுடைய வாழ்வாதாரத்தை முடக்கியவர்கள் எல்லோரும் மிக சாதுரியமாக அந்த வழியை பயன்படுத்திக் கொண்டு வியாபாரத்தில் கொளித்துக் கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை ஓரளவு முடக்கி போட வேண்டும் என்று பெருமான் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். எனவே அவர்களிடத்தில் கப்பம் கட்ட வேண்டும் என்கிற அந்த சூழலில் பெருமானாரின் அந்த முடிவில் ஒரு நியாயம் இருந்தது. இன்னொரு கட்டத்தில் இந்த மக்கத்தில் இருந்த மதீனாவில் இப்போது வந்துவிட்ட இந்த முஸ்லிம்களின் எல்லா வகையான சொத்துக்களையும் அந்த மக்கத்து மக்கள் சூறையாடி வைத்திருந்தார்கள். எனவே வியாபார கூட்டத்தில் கொண்டு வரக்கூடிய பொருட்களை முற்றுகையிட்டு கைப்பற்றுவதில் ஒரு நியாயம் இருந்தது. அது அவர்களின் பொருள் என்கிற ஒரு தர்மம் இருந்தது, முஸ்லிம்களின் பொருள் என்கிற ஒரு தர்மம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ராஜதந்திர ஒரு நிலையில் இந்த முடிவில் இன்னொரு காரணம் இருந்தது. என்னவென்றால், மக்கத்து மக்களிடத்தில் இன்னும் பொருளாதார வளம் கூடுகிற பொழுது அந்த வளம் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிறது. இன்னும் மக்காவில் இஸ்லாத்தை குறித்த அந்த ஈர்ப்பு கொண்ட மக்களை இவர்களின் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்னும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் பெருமானார் அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் முடிவெடுக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு சிறிய குழுவாக மதீனாவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி புறப்பட்டு போகிற பொழுது ஒரு யுத்தம் என்பதற்கான எந்த வகையான முஸ்தீபுகளும் இல்லை, எந்த வகையான முடிவுகளும் இல்லை, அதற்கான தளவாடங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரமதானில் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சஹாபிகளின் உடல் அளவிலும் கூட அவர்களிடத்தில் பலவீனம் இருந்தது. எனவே யுத்தம் செய்வதற்கான அந்த திராணி முஸ்லிம்களிடத்திலே இல்லை. அன்பிற்குரியவர்களே, வரலாற்றில் எல்லா இடங்களிலும் ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது திணிக்கப்பட்ட வகையில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் யுத்தமும் கூட அப்படித்தான் இருந்தது. எனவே அந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற அந்த கனவோடும் எண்ணத்தோடும் மதீனாவிலிருந்து ஒரு சிறிய குழுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் செல்கிறார்கள். இதற்கிடையிலே அந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர் அபூ சுஃபியான் கொஞ்சம் நிதானமானவர், ரொம்பவும் புத்திசாலி. அவர் என்ன செய்கிறார், முஸ்லிம்கள் ஏற்கனவே சாத் அவர்கள் உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் வந்த நேரத்தில் அவருடைய அந்த குமுறலை இவர் ஞாபகம் வைத்திருந்தார். வருகிற பொழுது நாங்கள் தடுப்போம் என்பது அவருக்கு ஞாபகம் இருந்தது. எனவே ஒரு சிறிய குழுவாக புறப்பட்டு நம்முடைய வியாபாரத்தினுடைய சரக்குகளை எல்லாம் முற்றுகையிடுவதற்காக முஸ்லிம்கள் அந்த மும்முரத்தோடு இருக்கிறார்கள் என்கிற அந்த நேரத்தில் அந்த அபூ சுஃபியான் ஒரு முடிவெடுக்கிறார். ஒரு கடிதம் எழுதி மக்கத்து மக்களுக்கு அனுப்புகிறார். என்னுடைய வியாபாரத்தினுடைய பொருட்களை எல்லாம் முற்றுகையிடுவதற்காக முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே ஒரு தாக்க வேண்டிய, அவர்கள் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டம் வருகிற பொழுது கொஞ்சம் எனக்கு படைபலம் தேவை, மனித வளம் தேவை என்று ஒரு கடிதத்தை அவர் கொடுத்து அனுப்புகிறார். யலம்லம் என்கிற ஒரு மனிதன், ஒரு மக்கத்துவாசி, ஒரு குறைஷி அந்த கடிதத்தை கொண்டு செல்கிறான். கொண்டு செல்கிற பொழுதே இந்த தகவலை ஒரு பரபரப்போடு சொல்ல வேண்டும் என்று அந்த யலம்லம் முடிவெடுத்தான். தன்னுடைய உடலை அவன் சின்னாபின்னப்படுத்திக் கொண்டு, உடைகளை எல்லாம் கொஞ்சம் கோரையாக ஆக்கிக் கொண்டு, இந்த செய்தியை பதற்றத்தோடு ஒரு சாதாரணமான நிலையில்
ஒரு 4 பேர்களை 10 பேர்களை அனுப்புங்கள் என்று அபூ சுஃபியான் சொல்லிவிட்ட தகவலை ஒரு யுத்தத்திற்கான முஸ்தீபாக மக்கத்து மக்கள் தயாராகிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் யலம்லம் இந்த செய்தியை பரபரப்பாக கொண்டு போய் கொடுக்கிறார். அபூஜஹலின் கைகளுக்கு அந்த கடிதம் வந்து சேர்ந்த பொழுது அபூஜஹலுடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருந்த பொறாமையும் ஏற்கனவே இருந்த எரிச்சலும் கூடி போகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்கள் தலைவர் அபூ சுஃபியானுடைய பொருட்களை கைப்பற்ற வருகிற இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை அப்படியே முற்றிலுமாக துடைத்து எறிந்து விட வேண்டும் என்கிற முடிவில் அபூஜஹல் கூட்டம் கூட்டமாக ஆள் சேர்க்கிறான். குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் சொல்லி குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அபூஜஹல் முடிவெடுத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவன் ஏற்பாடு செய்கிறான். இதற்கு இடையிலே அபூ சுஃபியான் ஒரு காரியம் செய்தார். அவர் அப்படியே வருகிற பொழுது சில ஒட்டகங்களை பார்த்தார். அந்த ஒட்டகத்தினுடைய சாணங்களை பார்த்தார். ஏற்கனவே ஒரு கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி. அந்த சாணத்தை பார்த்த உடனே அவர் என்ன விளங்குறார் அப்படின்னா, அந்த சாணத்தை அப்படியே கிளறி பார்த்தா அதுல ஒரு விதை இருந்துச்சு. அது பேரித்தம்பலத்தினுடைய விதையாக இருந்துச்சு. அவர் யோசிச்சாரு, மதீனத்து மக்கள் வருவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தாண்டி கிட்டே நெருங்கி விட்டார்கள் என்று முடிவுக்கு வந்தார். நெருங்கி விட்டார்கள் என்கிற முடிவுக்கு வந்தார். என்ன செய்கிறார், இந்த இவர்களிடத்திலிருந்து நாம் தப்பித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் வேறு பாதை வழியாக தன்னுடைய வியாபார சரக்குகளை வேறு பாதை வழியாக அவர் கடத்திவிட்டு மக்காவிற்கு வந்து சேரப் போகிறார். இந்த தகவலையும் அபூஜஹலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அபூஜஹல் அப்போது சுதாரித்திருக்க வேண்டும். அபூஜஹல் அந்த நேரத்தில் சுதாரித்திருக்க வேண்டும். அபூ சுஃபியான் ஒரு கடிதம் எழுதினார். நான் பாதுகாப்பு வேண்டி சில ஆட்களை சில மனிதர்களை உன்னிடத்திலே நான் கேட்டிருந்தேன் தலைவர் அவர்களே. நான் வேறு பாதை வழியாக என்னுடைய சரக்குகளை நான் காப்பாற்றி வந்து விட்டேன். எனவே இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை. நான் பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விட்டேன். அவரவர்கள் நீங்கள் நலத்தோடு இருங்கள், நான் வந்து பேசிக் கொள்கிறேன் என்று அபூஜஹல் இரண்டாவதாகவும் ஒரு கடிதத்தை அபூஜஹலுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அந்த கடிதமும் அபூஜஹலின் கைகளில் கிடைத்தது. ஆனாலும் கூட அந்த கடிதத்தின் கருத்துக்களை இவன் கவனத்தில் எடுக்க மறுத்தான். அதை புறந்தள்ளினான். அந்த கருத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது என்கிற முடிவில் இருந்தான். என்ன காரணம் என்றால், ஏற்கனவே கோபம் அவனுக்கு தலைக்கு மேலே ஏறி நிற்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களை கருவறுத்து விட வேண்டும் என்கிற கனவில் அவன் மிகப்பெரிய கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். எனவே எந்த வகையான சமாதானங்களுக்கும் இடமில்லை என்கிற ஒரு வெறித்தனமான முடிவுக்கு அபூஜஹல் வந்து சேர்க்கிறான். என்ன ஆனது என்றால், அன்பிற்கினிய பெருமக்களே, 1300 நபர்களை மக்கத்து மக்கள் 1300 நபர்களை சேர்த்தாயிற்று. 1300 நபர்கள் சேர்ந்து நிற்கிறார்கள். இதற்கிடையிலே அந்த மக்கத்து குறைஷிகளிடத்திலே முரண்பாடுகள் தோன்றுகின்றன. என்ன முரண்பாடு என்றால், சிலர் சொன்னார்கள், இந்த வேணும் சொன்னது மக்கத்து மக்களை நம்ம முஸ்லிம்களை விரட்டி அடிச்சுட்டோம், அவங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க, அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார சரக்குகளுக்கு ஆபத்துன்ற பேர்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். இப்ப அவர் சேஃப்டியை வந்து சேர்ந்துட்டார். இந்த நேரத்தில் ஒரு படைபலத்தை திரட்டி கொண்டு ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இப்போது நமக்கு தேவைதானா என்கிற அந்த நிலையில் சில மக்கத்து குறைஷிகள் முரண்படுகிறார்கள். அதுல குறிப்பா ஜஹரா என்கிற அந்த குலத்தை சார்ந்த தலைவர் ஒரு 300 நபர்களை வாபஸ் வாங்குறார். 1300 நபர்களாக இருந்தவர்கள் காஃபிர்களில் 300 நபர்கள் அவர் படையை அவர் பின்வாங்குகிறார். என்னுடைய குடும்பத்தை நான் இந்த இதுல சேர்க்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், நீங்கள் வேண்டுமானால் போரிட்டுக் கொள்ளுங்கள், யுத்தம் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள், நான் விலகிக் கொள்கிறேன் என்று அந்த ஜஹரா குலத்தை சார்ந்த அந்த தலைவர் முடிவெடுத்து 300 நபர்களை அவர் வாபஸ் வாங்கிக் கொள்கிறார். நிலைமை என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இதற்கிடையில நிலைமை என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு அந்த முடிவோடு புறப்பட்டு பாதி வெளியே வருகிற பொழுது அவர்களுக்கு என்ன தகவல் கிடைக்கிறது? அபூ சுஃபியான் தன்னுடைய வியாபார சரக்குகளை வேறு வழியே கடத்தி சென்று விட்டான் என்கிற தகவல் வருகிறது. அதே நேரத்தில் அபூஜஹலினுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் தன்னை எதிர்க்க காத்திருக்கிறது என்கிற தகவல் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம்.
பாதி வழியே கடந்தாயிற்று. ஆனால் அவர்களுடைய நோக்கம் வியாபார சரக்குகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான். அது அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் செய்யப்பட்ட ஒரு அம்சம் அது. ஆனால் அந்த விஷயம் கைக்குள் அடங்கவில்லை. அபூ சுஃபியானுடைய கூட்டத்தை இடைமறிக்கிற அந்த காரியத்தில் அங்கே அவர்களால் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அபூஜஹலுடைய கூட்டம் அவர்களை எதிர்க்க காத்து நின்றது. அல்லாஹ் இந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த சூழலை அல்லாஹ் ஜல்ஷானுஹு தஆலா குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். வஇது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைன், இரண்டு கூட்டத்தில் ஒன்றில் வெற்றி உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்தார். வஇது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைன், இரண்டு கூட்டத்தில் ஒன்றில் வெற்றி உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்தார். அபூ சுஃபியானை கைப்பற்ற வேண்டும் என்று நீங்கள் முனைந்தால், முயற்சி செய்தால் அதிலும் வெற்றி உண்டு. இல்லை, அது இப்போது கை நழுவி போயிருக்கிறது, அபூஜஹலுடைய கூட்டத்தை எதிர்கொண்டு நீங்கள் போரிட வேண்டிய கட்டம் வந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வஇது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைன், அல்லாஹ் ஷானுஹு தஆலா சொல்கிறார், அன்னஹா லக்கும் தவத்தூன. ஆனா உங்களுடைய விருப்பம் என்ன அறிஞ்சு தெரியுமா? அல்லாஹ் ஷானுஹு தஆலா சஹாபிகளுடைய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மனதில் புதைந்திருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். வதவத்தூன கைர தாத்தி ஷௌகா, வதவத்தூன கைர, நீங்கள் சிரமம் இல்லாத ஒரு விஷயத்தில் தான் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீங்க. என்ன சிரமம் இல்லாத விஷயம்? இந்த ரெண்டு கூட்டம் இருக்குது. பெருமானாருடைய நோக்கம் என்ன? அபூ சுஃபியானுடைய சரக்குகளை கைப்பற்றுவதுதான் தோழர்களுடைய நோக்கம். ஏன்னா அதுல தான் சிரமம் இல்லை. ஏன்னா கம்மியான ஆட்கள் அங்க 40 பேர் தான் வர்றான், வியாபாரிகள் 40 பேர் தான் வர்றான். ஆனால் எடுத்துக்கொண்டால், கைப்பற்றி கொண்டால் ஏராளமான பொருள் கிடைக்கிறது. ஒரு சிறிய முயற்சியில் அதிகமான பலன் கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வதவத்தூன கைர தாத்தி ஷௌகா, சிரமமில்லாத ஒன்றில் ஈடுபடுவதற்குத்தான் நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? வயுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்தி, அல்லாஹ் என்ன நான் தெரியுமா? தன்னுடைய சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் விரும்பினான். வயக்தா தாபிரல் காஃபிரின், காஃபிர்களுடைய அந்த முதுகெலும்பை முறித்து போடுவதற்கு அல்லாஹ் விரும்பினான். முஸ்லிம்களின் எண்ணம் எந்த இடத்தில் இருந்தது என்பதையும், அல்லாஹ்வின் எண்ணம் எந்த இடத்தில் இருந்தது என்பதையும் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற ஒரு வசனமாக இந்த வசனம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம். என்ன நிர்பந்தம் அப்படின்னா, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? காஃபிர்களை பயன்படுத்திக் கொண்டு, அவர்களுடைய வருகையை பயன்படுத்திக் கொண்டு முற்றிலுமாக அழித்து விட வேண்டும், முஸ்லிம்கள் அவர்களை முறியடித்து விட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் நிறைவு செய்தான் தெரியுமா? அபூ சுஃபியான இன்னொரு வழித்தடத்துல அல்லாஹ் இடமாற்ற செஞ்சுட்டான். ஏன்னா ஒழுங்கா வந்திருந்தான்னா முஸ்லிம்கள் அவரோடு எதிர்கொண்டிருப்பாங்க. முஸ்லிம்களுக்கும் அபூ சுஃபியானுக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும், கொஞ்சம் கனிமத்தாக கொஞ்சம் பொருட்கள் கிடைச்சிருக்கும், இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னன்னா, அபூ சுஃபியான் இன்னொரு இடத்தின் வழியாக, இன்னொரு மார்க்கத்தின் வழியாக அவர் சொந்த ஊருக்கு திரும்பி செல்கிறார். ஜஹ்ரா என்கிற அந்த குலத்தை சார்ந்தவர்கள் 300 பேரை வாபஸ் வாங்கிட்டாங்க. இங்க 1300 பேர் 1000 பேராக நிக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிர்பந்தம். ஏனென்றால் ஒரு நபி ஒரு படையாக திரண்டதற்கு பின்னாலே புறமுதுகிட்டு ஓடுவது என்பது அது போர் மரபுக்கு சரியாக வராது. புறமுதுகிட்டு ஓடுவது என்பது போர் மரபு அல்ல. ஒரு நபியினுடைய அந்தஸ்திற்கு அது அழகில்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் நினைத்து வந்த ஒரு காரியம் இல்லை என்றாலும் கூட இன்னொரு கட்டத்தில் நாம் அவர்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். என்ன செய்வது? ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் வந்து விட்டோம், இனிமேல் களத்தில் ஒரு காரியம் பார்த்து விட வேண்டியதுதான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொன்னார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களும் சொன்னார்கள்.
இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான சஹாபிகளுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டாலும் ஏதோ ஒரு திருப்தி இல்லாதவர்களைப் போல இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்டு நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்கிற பொழுது சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்திரிச்சு நின்னாங்க. இப்ப சொன்னவங்க எல்லாம் மக்கத்து முஹாஜிர்கள், அபூபக்கர் சித்திகா இருக்கட்டும், ஹஜ்ரத் உமரா இருக்கட்டும், ஹஜ்ரத் மிக்தாதா இருக்கட்டும், சொன்னாங்க யா ரசூலல்லாஹ். மிக்தாதா இப்படி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைத்த பொழுது நீயும் உம்முடைய ரப்பும் போய் போரிடுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னது போல நாங்கள் சொல்வோம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ் என்று மிக்தாத் சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்கு அப்படியே தங்களை உடன்பட்டுக் கொண்டார்கள். ஆனாலும் கூட இந்த நேரத்தில் சொன்னவர்கள் எல்லோருமே முஹாஜிர்கள், மக்கத்திலிருந்து மதீனாவிற்கு வந்தவர்கள். ஆனால் மதீனாவிலே பெருமானாரும் அவருடைய தோழர்களும் அடைக்கலமாக இருக்கிறார்கள், மதீனா மக்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மதீனத்து வாசிகள் அப்போது உம்ரா செய்ய வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மதீனாவிற்கு வாருங்கள், உங்களுக்கு முற்றிலுமாக நாங்கள் பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம், மதீனாவில் நீங்கள் இருக்கிற பொழுதெல்லாம் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்றிருந்தார்கள். ஆனா இப்ப மதீனா விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ மதீனத்து வாசிகள் அதே பாதுகாப்பு உத்தரவாதத்தை அவர்கள் தருவார்களா, தனக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக அவர்கள் நிற்பார்களா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். இன்னொரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஆரம்பித்தார்கள். ஏன்னா இப்ப 313 பேர்கள் பத்ரீன்கள் இல்லையா? இந்த 313 பேர்ல கிட்டத்தட்ட 60 நபர்கள் தான் முஹாஜிர்கள். எத்தனை பேரு முஹாஜிர்கள்? மக்கத்து முஹாஜிர்கள் கிட்டத்தட்ட 60 பேர்கள் தான். மீதி இருக்கிற 240க்கும் மேலாக இருக்கிற அந்த பத்ரீன்களிலே 240க்கும் மேலாக இருக்கிறவர்கள் அவர்கள் அன்சாரிகளாக இருந்தார்கள். எனவே பெரும்பான்மை வகிக்கிற அந்த அன்சாரிகளின் உள்ளத்தில் என்ன கருத்து தேங்கி நிற்கிறது? அவர்கள் திரும்பி போய்விடலாம் என்று சொல்கிறார்களா, அல்லது இன்னும் அவர்களை கொண்டு எதிர்கொண்டு தாக்கலாம் என்கிற கருத்தை சொல்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்தினுடைய அந்த அன்சாரிகளுடைய கருத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்துல இந்த நேரத்தில் நம்ம பாதிச்சிடலாம், அடிச்சிடலாம், பிடிச்சிடலாம், சண்டையிட்டலாம். ஆனா அதற்கு பின்னாடி உள்ள நேரடியாக அந்த பாதிப்பை சுமக்க வேண்டிய கட்டம் யாருக்கு? மதீனத்து மக்களுக்கு. எனவே இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாம் அங்கே இருந்தன. எனவே மதீனத்து அன்சாரிகளிடத்திலிருந்து முழுமையாக கருத்தை தெரிந்து கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து அன்சாரிகளின் தலைவராக இருந்த ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது அது எங்களின் கருத்து என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதை போல இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், என்ன சந்தேகம் கொள்கிறீர்கள்? உங்களை நாங்கள் முற்றிலுமாக நம்பியிருக்கிறோம், உங்களை நாங்கள் மெய்ப்படுத்தி வாழ்கிறோம், உங்களின் கருத்துக்களுக்கு எங்களை முற்றிலுமாக நாங்கள் அடிபணிந்து கொண்டோம். நீங்கள் எந்த உத்தரவுகளை இட்டாலும் அந்த உத்தரவுகளின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நாங்கள் சபதம் எடுத்திருக்கிறோம். இந்த பாதையில் யுத்தம் புரிகிற, சண்டையிடுகிற பாதையில் அதன் வழியாக மார்க்கம் நிலை பெறும் என்கிற ஒரு கட்டம் வருகிற அந்த இடத்தில் குறுக்கிடுவதற்கு ஒரு கடல் இருக்கிற பட்சத்தில் அந்த கடலில் குதியுங்கள் என்று நீங்கள் உத்தரவிட்டால் அந்த உத்தரவை உடனடியாக செயல்படுத்துவோம், உடனடியாக நாங்கள் செயல்படுத்துவோம். எனவே எங்களின் விஷயத்தில் எந்த தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. இறைவன் உங்களை எப்படி வழிநடத்துகிறானோ அப்படி எங்களை நீங்கள் வழிநடத்துங்கள். சொல்ல முடியுமா தோழர்களே? இறைவன் உங்களை எப்படி வழிநடத்த விரும்புகிறானோ அப்படி எங்களை வழிநடத்துங்கள். உலகத்தில் ஒரு மனித கூட்டத்தை, அன்சாரிகளை போன்ற ஒரு மனித கூட்டத்தை உலகத்தில் பார்க்க முடியாத தோழர்களே. அப்படிப்பட்ட ஒரு மனித குழு, வடிவமைக்கப்பட்ட ஒரு குழு. ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொன்னதற்கு பின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை எதிர்கொள்ள வேண்டும், அபூஜஹலின் கூட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிறார்கள். ஆனால் இங்கே போர் தளவாடங்கள் இல்லை. ஏனென்றால் வந்தது ஒரு வியாபார கூட்டத்தை எதிர்மறிப்பதற்காக.
கிட்டத்தட்ட 313 நபர்கள் வந்திருக்கிறார்கள். 3 நபருக்கு ஒரு ஒட்டகம் இருக்கிறது. 3 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய அந்த வாகனத்தினுடைய அமைப்பு இருந்தது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது ஒரு பயணம் செய்து புறப்படலாம் என்கிற இடத்துல அந்த 3 ஒருவர் கொஞ்சம் பயணிப்பார், 2 தனியாக நடப்பார்கள், அடுத்தவர் பயணிப்பார், 2 பேர்களும் நடப்பார்கள், 3ஆமவர் பயணிப்பார், மீண்டும் 2 நடந்து செல்வார். இப்படியே அந்த பயண தூரத்தை கடக்க வேண்டும். பத்ர் களம் என்கிற அந்த இடம் வரை செல்ல வேண்டிய ஒரு ஏற்பாட்டில் தோழர்களுக்கு மத்தியில பிரத்யேகமாக தனக்கும் ஒரு ஒட்டகத்தை தனியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொள்ளவில்லை. பெருமானார் அவர்களும் தனக்கும் அந்த 2 தோழர்களை அப்படி அந்த வகையிலே அமைத்துக் கொண்டார்கள். அப்படி அமைத்துக் கொள்ளும் போது அந்த 2 பேரும் சொன்னாங்க, யார சொல்லலாம், முழுவதுமாக நீங்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்வார்கள், நாங்க 2 பேரும் முழுவதுமாக நாங்கள் நடந்து வருகிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை விட நீங்க பலசாலிகள் கிடையாது. என்னை விட நீங்க ஒன்னும் பெரிய பலசாலிகள் கிடையாது. இன்னொன்னு, அல்லாஹ்வுடைய அருள் எனக்கும் தேவையில்லை என்கிற அளவில் நானும் இல்லை. எனவே எல்லோருக்கும் எப்படி பிரித்து தரப்பட்டிருக்கிறதோ அந்த வகையில் தான் நம்முடைய பயணம் அமைகிறது என்று முடிவெடுத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே செல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கும் அப்படியே ஓரமா ஒரு இடத்துல போய் அந்த களத்தினுடைய அந்த இதெல்லாம் எப்படி இருக்கு, வர்றானா, அபூஜஹல் வர்றானா, இப்போ ஏதாவது கூட்டம் தெரியுதா, ஏதாவது அடையாளங்கள் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு வருவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறாங்க, அபூபக்கர் சித்திக் அவர்களும் போறாங்க. அப்போ ஒரு கிழவர் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு வயசான ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஆள்கிட்ட போய் விசாரிச்சா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, நான் யாருன்னு சொல்றேன்றாரு. அப்ப சதாசன் சொன்னாங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க, 2வது நான் சொல்றேன் அப்படின்னா. அப்ப அந்த கிழவர் சொன்னாரு, எனக்கு மதீனாவிலிருந்து ஒரு பெரிய குழு தயாராகி வருதுன்னு ஒரு கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்ட அந்த தினத்திலிருந்து கணக்கெடுத்து பார்த்தா அந்த கூட்டம் குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கணும். அதே மாதிரி மக்காவிலிருந்து அபூஜஹலுடைய தலைமையில ஒரு பெரிய படை புறப்பட்டு வருது. நான் கேள்விப்பட்ட தினத்தை கணக்கு பண்ணி பார்த்தா அந்த கூட்டம் இந்த இடத்துல சேர்ந்திருக்கணும். அவரு யூகம். முன்னாடிலாம் இந்த நிலவை பார்த்து பிறைய சொல்லிடுவாங்க இல்லையா? இப்ப நம்ம பிறைய பார்த்து பிற சொல்ல தெரியல, பிறைய பார்த்து சொல்ல தெரியல, காலண்டரை பார்த்து சொல்ல தெரியல, மணியை பார்த்து சொல்ல தெரியல. எல்லாமே நம்ம ஒரு மாதிரி போதையில ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம். எல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கு, எல்லாம் நமக்கு இலகுவாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய மெமரி லாஸ் ஆயிருக்குது. நம்முடைய மெமரி போன் வந்ததுக்கு பின்னாடி என்ன ஆயிப்போச்சு, கால்குலேட்டர் கிடையாது, டைரி கிடையாது, எழுதுற வாசிக்கிற பழக்கம் கிடையாது, டைரி இல்லாம போச்சு, கடிதம் போச்சு, எல்லாம் ஒரு போன் வந்ததுக்கு பின்னாடி மனுஷன் அப்படி முடக்கி போட்டுச்சு. சாதனங்கள் பெருகி இருக்கிறது, நமக்கு சௌகரியங்கள் கூடி இருக்கிறது. ஆனாலும் கூட இயல்பான நம்முடைய உள்ளாற்றல் குறைந்திருக்கிறது, நம்முடைய உள்ளாற்றல் குறைந்திருக்கிறது. சாதனங்களின் பெருக்கத்தில் இந்த மனித குலம் இழந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. மனிதனுக்குள் இருக்கிற இயற்கையான அந்த ஆற்றல் குறைந்து போய்விட்டது. இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வராத காலம், மொபைல்லாம் வராத காலம், வாட்ஸ்அப் இல்லாத காலம், ட்விட்டர் இல்லாத காலம். அந்த கிழவர் ஒரு கணிப்புல சொல்றாரு. அப்போ அவரு யாருன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஸல்லல்லாஹு தான் யாருன்னு சொல்லணும் இல்லையா? தான் யாருன்னு சொல்ல அப்படித்தானே ஒப்பந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு யார்? அந்த கிழவர். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்க இப்படிப்பட்டவங்க, நீங்க யாரு சொல்றீங்களோ அந்த குரூப் தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டா இது போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஊர் விளைக்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு கேள்விக்கு பதில சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஹ்னு மிம்மா அப்படின்னு சொன்னாங்க, நாங்க மால இருந்து வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்ற கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு மிம்மா, நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம். குர்ஆன்ல சொல்றான்ல அல்லாஹ், தண்ணீரில் இருந்தா ஒரு மனுஷன் வந்திருக்கு. அந்த கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அந்த கிழவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, மான்றது ஈராக்ல ஒரு பகுதி இருந்துச்சு, மாண்டு, ஓ அது ஈராக் வாசி போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்துக்கிட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிழவரை, அந்த முதியவரை சந்தித்துக் கொண்டு இது மாதிரியான உரையாடல்களை எல்லாம் சந்தித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே போகிற பொழுது இன்னொரு எல்லை புறத்துல அந்த தோழர்களில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களையும் வேவு பார்க்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறார். அப்படி வேவு பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிற நேரத்தில் அந்த இருவரும் 2 சிறுவர்களை பிடிச்சிட்டு வராங்க. தண்ணி பிடிக்க வந்தவங்க, ஒரு கிணத்துல தண்ணி பிடிக்க வந்தவங்க. அந்த தண்ணி பிடிக்க வந்த 2 சிறுவர்களை அந்த இருவரும் அழைத்து வருகிறார்கள். வந்து அடிச்சு கேட்கிறாங்க, நீ யாரா அப்படின்னு கேட்கிறேன். எங்க இருந்தா வர்ற
அப்படின்னு அவன் சொன்னான், அபூஜஹல் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு பெரிய குரூப்பா நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம், அதுல இருந்து வந்து எங்களுக்கு தண்ணி தேவை, அதனால இந்த கிணத்துல தண்ணி பிடிக்க வந்தேன். அடிக்கிறார், 2 பேரும் அடிக்கிறார். யாருன்னு சொல்றா அப்படின்னு. இல்ல நான் அபு சுஃபியான் கூட்டத்துல அடி வந்து நான் அபூஜஹல் சொன்னதுனால விழுது போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் தெரியல, நான் அபு சுஃபியானுடைய கூட்டத்துல உள்ளவன். அப்ப அடிக்க விட்டுட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு அந்த 2 சிறுவர்களை வந்து நிறுத்துகிற பொழுது இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவன் உண்மை சொன்ன போது ஏங்க அடிச்சிங்க? அவன் தான் சொன்னானே, அபூஜஹலுடைய கூட்டத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சொன்ன போது அடித்தீர்கள், அவன் பொய் சொன்ன போது அமைதியாக இருக்கிறது, என்ன விசித்திரமாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த 2 பேர் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அவர்கிட்ட அந்த 2 பசங்கிட்ட கேட்கறாங்க, இப்ப யாரெல்லாம் வந்திருக்கிற கூட்டத்துல, அபூஜஹலுடைய கூட்டம் சொல்லிட்டு யாரெல்லாம் வந்திருக்கிறா? ஊர்ல உள்ள எல்லா முக்கிய ஆட்கள்லாம் வந்தாச்சு, ஊர்ல யாரும் கிடையாது, எல்லாருமே வந்தாச்சு. யாரு வரல அப்படின்னா அபூ சுஃபியானும் வரல, அபூ லஹபும் வரல. அபூ சுஃபியான் ஏன் வரல அப்படின்னா அது வியாபார கூட்டத்தில் அவர் மக்கால போய் சேர்ந்துட்டாரு, அவருக்கு இந்த பிளானே தெரியாது. இல்ல மக்கத்து மக்கள் அபூஜஹலுடைய தலைமையில் இவ்வளவு பெரிய படை திரண்டு வருகிற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரியாது. ஏன்னா அவர் அப்பதான் போய் சேர்றார், அவர் வேறு மார்க்கம் வழியாக அப்போதான் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் சேர்றாரு. அப்ப அவர் வரல. அபூ லஹபுக்கு வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருந்தான், அதனால அவனுடைய சார்பில் இந்த பத்ருடைய நன்மை கிடைக்கிட்டு கொண்டிருக்கா வேண்டி வீணா போனவன் அவன் என்ன ஒரு ஆளை அவனுக்கு பிரதியாக ஒருத்தனை அனுப்பி அந்த பத்ர் களத்தில் கலந்து கொள்ள வைத்தான். இப்ப எல்லா முக்கிய தலைகள் எல்லாம் வந்து விட்டன. அவன் அந்த சின்ன பையனும் சொல்றான், எல்லாரும் வந்தாச்சு அப்படின்றான். அப்ப எத்தனை பேருப்பா இருப்பாங்க, எத்தனை பேருப்பா இருப்பாங்க அப்படின்னும் போது எனக்கு தெரியல. சரி, அப்ப சாப்பாடுக்கெல்லாம் எப்படி என்ன பண்றீங்க? நைட்டு சாப்பிடும் போது கிட்டத்தட்ட 9ல இருந்து ஒரு 10 ஒட்டகத்தை நாங்க அறுக்கிறோம், 9ல இருந்து 10 ஒட்டகத்தை நாங்கள் அறுக்கிறோம் என்று அந்த சிறுவன் ஒரு தகவலை சொன்ன பொழுது பெருமானார் அவர்கள் ஊகித்துக் கொண்டு தோழர்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே ஒரு விஷயம் புரிந்திருக்கிறது, வந்திருக்கிற நபர்களில் கிட்டத்தட்ட 900 1000 நபர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய அறுப்பை அதனுடைய மாமிச துண்டுகளை கணக்கு வைத்துக் கொண்டு, இப்ப நமக்கு இஃப்தாருக்கு சாப்பாடு நம்ம கணக்கு வைக்கிறோம் இல்லையா, இது இத்தனை சாப்பாடு 500 பேருக்கு போகுது, இது கம்மியா வந்திருக்கிறதா, சரி வேற ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படின்றோம் இல்லையா. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க, இத்தனை ஒட்டகங்களை இத்தனை பேர்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையிலே ஒரு 900 1000 நபர்கள் அங்கே வந்திருக்க கூடும் என்று முடிவெடுத்துக் கொண்டு எல்லோரும் இந்த களத்தில் வருகிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்டு தோழர்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், மக்கா தன்னுடைய ஈரல் துண்டுகளை எல்லாம் துப்பி எறிந்திருக்கிறது. இதற்கு பின்னணியில அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்குது. காபிர்களுடைய முதுகெலும்பை ஒட்டுமொத்தமாக முறித்து போட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதனால மக்கத்து மக்களிலே காபிர்களிலே எல்லா தலைவர்களும் எல்லா பெருந்தலைகளும் எல்லா பெருந்தனக்காரர்களும் இந்த களத்திலே தன்னுடைய பங்களிப்பாக அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இப்ப இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த யுத்தத்திற்கான ஒரு ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிற அந்த கட்டத்திலே அவர்கள் தங்குவதற்காக, முஸ்லிம்கள் தங்கிக் கொள்வதற்காக இன்னும் வந்து சேரல, படம் வந்து சேரல, வருவதாக ஒரு தகவல். அதற்கு அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை எல்லா வகைகளிலும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கூடாரம் அடிப்பதற்காக, தங்குவதற்கு கூடாரம் அடிப்பதற்காக ஒரு இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் கூடாரம் அடிக்கலாம். அப்படி அந்த கருத்தை சொன்ன போது நபித்தோழர்களில் ஒருவர் சொன்னார், யார சொல்லலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். சொல்லுங்க. இந்த இடத்தை விட இன்னும் கொஞ்சம் தாண்டி, ஏன்னா நீர்நிலைகள் எல்லாம் நிறைய இருக்கு, நாம இங்க கூடாரம் அடித்துக் கொண்டால் அந்த கூடாரத்திற்கு வெளியே நிறைய நீர்நிலைகள் உண்டு, கிணறுகள் உண்டு. அந்த கிணறுகள் நம்மை எதிர்த்து தாக்க வந்திருக்கிற அந்த குறைஷிகளின் கைவசம் போய்விடும். எனவே அந்த இடத்தையும் அபகரித்துக் கொண்டு நம்முடைய எல்லைகளை கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில நம்முடைய கூடாரத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் என்று அந்த தோழர் முடிவெடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சம்மதிக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம், ஒரு ஐஜிட்ட வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கருத்து சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியுமா? ஒரு ஐஜி ஒரு முடிவு எடுத்துட்டார், இன்ஸ்பெக்டர் கருத்து சொல்ல முடியுமா? கருத்து சொன்னா அடுத்த நாள் வேலை இருக்காது. ஒரு தகுதி வாய்ந்த தலைமை, ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சொல்லப்படுகிற, சமூகத்திற்கு உதவி செய்கிற,
மக்களுக்கு பயன் தருகிற கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் அதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செயல்படுவதற்கு ஒரு தலைமை ஒத்துப்போக வேண்டுமே தவிர தான் பிடித்ததுதான் சரி என்று தன்னை முன்னிறுத்துவது ஒரு தலைமைக்கான தகுதியாக இருக்கக்கூடாது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரபரப்பாக இருக்கிற அந்த போர்க்கள சூழலிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாளுகிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் அந்த தோழரின் முடிவின்படி அந்த கூடாரத்தை, எல்லோரும் தங்குவதற்கான ஒரு கூடாரத்தை அங்கே அவர்கள் எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கிற நேரத்துல அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குற அந்த பகுதி இருந்துச்சு இல்லையா, அது அந்த மணற்பாங்கான பகுதியாக இருந்துச்சு. குறைஷிகள் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, மணற்பாங்கான பகுதியாக இருந்துச்சு. ஆனாலும் அங்கே முடிவெடுக்கிறார்கள், அங்கே தங்குவதற்கு முடிவெடுக்கிறார்கள். என்ன ஆனது? அடுக்கடுக்காக அல்லாஹ்வின் உதவி, போர் செய்வதற்கும் இறைவனின் திட்டத்தை செயல்படுத்துவது. நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே, நாம் அழுத்தம் திருத்தமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இறைவனின் திட்டத்தை செயல்படுத்துகிற களப்பணியாளர்களாக பெருமானாரும் அவர்களுடைய தோழர்களும் இருந்தார்கள். என்றால் அது அவர்களின் திட்டம் இல்லை. நான் ஏற்கனவே வரலாறுகளை நான் சொல்லி வந்திருக்கிறேன். பெருமானாருக்கும் பெருமானாரின் தோழர்களுக்கும் இது ஆரம்பத்தில் உள்ள முடிவு இல்லை, இறைவனின் முடிவு அது என்கிற அடிப்படையில் இந்த கட்டத்திற்கு அவர்கள் தயாராகி நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய பேருதவிகளை அடுக்கடுக்காக பொழிய ஆரம்பிக்கிறார். அடுக்கடுக்காக பொழிய ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட பேருதவிகள் வந்து சேர்ந்தன என்றால், அடுத்த நாள் காலையில யுத்தம் நடக்க போகுது. வியாழக்கிழமை இரவுல அங்க தங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. தோழர்களும் பெருமானாரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது என்று சொன்னால், அன்று இரவு நல்ல மழை பெஞ்சிச்சு. அன்று இரவு நல்ல மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சிச்சு என்ற செய்தி இப்ப நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உண்டா இல்லையா? இப்ப மழை பெஞ்சுன்னா பள்ளியாசல் இருக்க மாட்டோம், வெளியில போயிருவோம் இல்லையா? இப்ப மழை பெஞ்சுன்னு தகவல் நமக்கு கிடைச்சிச்சு, கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பயானை கொஞ்சம் மாற்றி வைக்கலாமா, நான் கொஞ்சம் மழையில போய் நனைஞ்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவ்வளவு ஆசை இருக்கிறது. மழை ஒரு இயற்கையாகவே மனதிலே ஒரு பரவசத்தையும் உற்சாகத்தையும் ஒரு தெம்பையும் நம்பிக்கையையும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயம் அது. எனவே மழை வந்து நைட்ல பொழியுது. நைட்ல பொழிஞ்சா குழு குழு குழுன்னு இருக்குது. உடல் ரீதியாக புற ரீதியாக முஸ்லிம்களை அது தன்வசப்படுத்தியது, அமைதிப்படுத்தியது. அதே நேரத்தில் அதே மழை தான் இங்கு அடித்த நேரத்தில் அவர்களுடைய மணற்பாங்கான பகுதியெல்லாம் கெட்டி ஆயிப்போச்சு. அவர்கள் அப்படியே நடமாட முடிந்தது. இரவுல அவங்களுடைய காரியங்களை சாதாரணமாக செய்ய முடிந்தது. ஆனால் காபிர்கள் முகாமிட்டிருந்த, அவர்கள் கூடாரமிட்டிருந்த அந்த பகுதியில் பெய்த மழை அதை சேருமாறு ஆக்கிடுச்சு. அவங்க நடமாட முடியல, பாத்ரூம் போக முடியல, ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. உட்கார்ந்தவனாகவே இருக்கிறான். புற ரீதியாக இறைவன் முடக்கி போட்டான் மழையை அனுப்பி முஸ்லிம்களுக்கு அதை ஒரு உதவியாகவும், காபிர்களுக்கு அந்த மழை அவர்களுக்கு சாபமாகவும், முஸ்லிம்களுக்கு வரமான மழை காபிர்களுக்கு சாபமாக மாறியது. அது மாத்திரமல்ல, காபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவன்கிட்ட 1000 பேர்கள் இருக்கிறாங்க இல்லையா? 1000 பேர்கள் வந்திருக்கிறார்கள் குறைஷிகள். இரவு முழுக்க கொட்டம், இரவு முழுக்க ஆட்டம் பாட்டம், மது, கேளிக்கைகள், உல்லாசம், ஆடல் பாடல், எல்லா வகையான கூத்துக்களும் அங்கே அரங்கேறின. ஏன்னா அவனுக்கு மனசுல என்ன நினைப்பு இருந்துச்சுன்னா, 1000 நபர்கள் நாம் இருக்கிறோம், கண்டிப்பாக வெற்றி நமக்குத்தான் என்கிற மமதையில், ஆணவத்தில் அந்த 1000 நபர்களும் அபூஜகளின் தலைமையில் ஆட்டம் போட்டன. எனவே அவங்களுக்கு இரவுல தூக்கம் இல்லை, இரவு முழுக்க தூக்கம் இல்லை. மழையினாலும் தூக்கத்தினாலும் முஸ்லிம்கள் அமைதி பெற்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் ரொம்ப நிம்மதியா தூங்கினாங்க. நைட்டு வியாழக்கிழமை இரவு ரொம்ப நிம்மதியா தூங்குகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். நாளைக்கு யுத்தம், எதிர்த்தாப்புல முகாமிட்டு தங்கி இருக்கிறான், நாளைக்கு தான் யுத்தம் நடக்க போகுதுன்னு ஒரு கட்டம். முஸ்லிம்கள் நிம்மதியா, இதை வரலாற்றுல படிக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படியா தூங்க முடியும்? வீட்டுல கல்யாணம் தூங்க முடியுதா? நமக்கு நாளைக்கு கல்யாணம், தூங்க முடியுமா? தூங்குனா அந்த ஆளை பத்தி ஒரு மாதிரியே பேசிட்டு போயிடுவாங்க. மனுஷன் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? நம்ம மகனுக்கோ நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட்ல 3 நாள் நைட், அது தஞ்சை மாவட்டங்கள் எல்லாம் ஒரு வாரம் பெரிய பாடா இருக்கும், பெரிய பாடா இருக்குது. அங்க ஒவ்வொரு ஒரு கீழக்கரையில பெரிய கொண்டாட்டமா இருக்கும். நைட்டு தூங்கினா வேற மாதிரின்னு அர்த்தம், ஒரு கொஞ்சம் மெண்டல் ஆகிட்டான்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் தூங்கி விழித்தார்கள். அல்லாஹ் அதனை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான்.
இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு வ யுனஸ்ஸிரு அலைக்கும் மினஸ் ஸமா. அல்லாஹ் உங்களுக்கு தூக்கத்தை அமைதியாக தந்தார். வானத்திலிருந்து மழையை அல்லாஹ் இறக்கி தந்தார். அதிலே நீங்கள் பலம் பெற்றீர்கள். உங்களுக்குள் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை நீங்கள் பெற்று வந்தீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிகழ்வை அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இப்படி இருக்க காஃபியர்களுடைய கூடாரம் கலகலக்கிறது. எப்படிப்பட்ட கலகலப்பு அப்படின்னா, சகதிலேயே சேரிலேயே நைட்டு ஃபுல்லா உழண்டு போய் அவங்க புற அளவுல வெளிப்படையான வகையில ஒரு வசதி இல்லாத ஒரு இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். நைட்டுக்கும் தூக்கம் இல்லை. தூக்கத்துல இடையில உட்காந்து புலமா இருந்துப்ப நம்ம எல்லாம் திரும்பி ஓடிடுவோமா, இன்னும் ஒன்றும் சரியில்லை, உடம்புல தெம்பும் இல்லை, சும்மா ஆயுதங்களை வச்சிருக்கிறோம், குதிரைகளை வச்சிருக்கிறோம், என்ன உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு வந்தது. அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அபு சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே நம்ம தலைவர் நம்மளை திரட்டி வந்தாரு, இங்க வேற மாதிரிலாம் நிக்குது, இவங்களோட சண்டை போடக்கூடிய ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறோமே, நம்ம கொஞ்சம் பேர் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முரண்படுகிறார்கள். இங்கே சஹாபிகள் உறுதிப்படுகிறார்கள், அங்கே குறைஷிகள் முரண்பட்டு பிளவுபடுகிறார்கள். இங்கே ஒன்று சேர்த்தல் நடக்கிறது, அங்கே பிளவு நடக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூழல்களை எல்லாம் அங்கே உருவாக்குகிறான். இதற்கு இடையில என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அடுத்த நாள் காலையில ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். சரி, எதிர்கொண்டு ஆகலாம் என்று முடிவுக்கு வருகிற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த குறைஷி தலைவர்களிலே வலீது, உத்பா, ஷைபா இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூடாரத்துக்கு வெளியில வந்துட்டு முஸ்லிம்களை பார்த்து கொக்கரிப்போடு சொன்னார்கள், வாருங்கள். முஸ்லிம்களை பார்த்து ரொம்ப வீராதீரத்தோடு அவர்கள் சொன்னார்கள், வாருங்கள், போரிடுவதற்காக வந்து வாருங்கள். அப்படின்னும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை ஒழுங்கு சேர்க்கிறார்கள். படைகளை அனுப்புகிற அந்த விதத்துல ஆரம்ப கட்டமாக முன்னால ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க, அதுக்கு விட 2 பேருக்கு 2 பேர். இப்போ அப்படி மாதிரி இல்ல, ஒரு பெரிய குண்டை போட்டு ஒரு ஊரை அழிச்சிட்டு போயிடலாம். இப்ப அப்படி இல்லை. அப்ப நடந்தது வந்து யுத்தத்திலும் கூட சில நெறிமுறைகள் பேணப்பட்டன. சும்மா அப்படி போக மாட்டாங்க. இப்ப உதாரணமா அரபுகள் வந்து ஐயாமுல் ஜாஹிலியான்றோம், அரபுகள் பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தாலும் கூட சில நாகரிகமான சில தன்மைகள்லாம் அவர்கிட்ட உண்டு. சில நாகரிகங்கள் அவங்ககிட்ட தான் உலகம் கத்துக்கிறணும். எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல படுத்திருந்தாங்கல்ல ஹிஜ்ரத்துல, அவங்க நினைச்ச ஏன் வீட்டுக்குள்ள போக முடியாது, ஏன் வெளியில பாதுகாப்பா இருந்தாங்க, வீட்டுல தான் இருக்காங்கன்னு தெரியும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வருவதற்கு வரையிலும் அவர்கள் வெளியில காத்திருந்தாங்கன்னு நம்ம ஹிஜ்ரத்துடைய வரலாறுல படிக்கிறோம். என்னன்னா, குறைஷிகள் எவ்வளவு பெரிய ஒரு மாதிரியான கட்டத்திலும் கூட அரபுகள் அந்த போர்க்கால நேரங்களிலே சில நாகரீக நடவடிக்கைகள் உண்டு, அதனை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அதை அப்படியே அவர்கள் பின்பற்றுவார்கள். வெளியில வந்தாதான் தாக்குறது, வீட்டுல போய் உட்கார்ந்து யாரையும் தாக்குறது இல்லை, வீட்டுல போய் யாரையும் தாக்குறது இல்லை. அது மாதிரியான முடிவு அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த வகையில இந்த போர்கால இந்த நிலையில அந்த 3 பேர்களும் வலீது, உத்பா, ஷைபா 3 பேர் வெளியில் வந்து முஸ்லிம்களை பார்த்து எகத்தாளமாக சொன்னார்கள். ஏனென்றால் வெற்றி நமக்கு கிட்டிவிடும் என்கிற மமதை அவர்களுக்கு உள்ளே இருந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலியையும் ஹம்சாவையும் இன்னொரு தோழரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க தரப்புல இருந்து 3 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. எதிர்கொண்டு இந்த 3 பேர் நிற்கும் போது அந்த வலீது, உத்பா, ஷைபா சொன்ன, என்ன இந்த 3 பேர் அனுப்பி வைக்கிறீங்க, இவங்க எங்க குடும்பத்துக்காரங்க, மக்கத்து மக்கள், இவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முதல்ல அன்சாரிகள் அனுப்பி வச்சாங்க. அன்சாரிகளை அனுப்பி வைக்கும் போது அவங்க சொன்னாங்க, என்ன அன்சாரிகள், நீ உங்களுக்கு நமக்கு சண்டையே கிடையாது, உங்களுக்கும் நமக்கு சண்டை, நீங்க யாரோ நாங்க யாரோ, எங்களுக்கு வந்து எங்க குடும்பத்து ஆட்களை அனுப்பு, எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேர்களை வாபஸ் வாங்கி கொண்டு, அன்சாரிகளில் 3 பேர்களை வாபஸ் வாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி, ஹம்சா, அப்துல்லா என்கிற இன்னொரு 3 சஹாபிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிறுத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த 3 பேர் ஷஹீத், 3 பேரை கொன்னுட்டாங்க. யார? முஸ்லிம்களால் அனுப்பப்பட்ட இந்த 3 நபர்களும் வலீதையும், உத்பாவையும், ஷைபாவையும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக எதிர்கொண்டு 3 அங்கே அந்த களத்தில் கொல்லப்படுகிறார். இந்த ஏன் இப்படி அனுப்பும் போது, இந்த முதல்ல இந்த கிரிக்கெட் பார்க்கும்போது தெரியும், முதல் அடி வந்து ஒரு 6-ஓ 4-ஓ ஆயிடுச்சுன்னா சரி இந்த அணி ஜெயிக்க போகுதுன்ற மாதிரி ஒரு கட்டம் வரும் இல்லையா. ஒரு அணி ஜெயித்து விட்டது, வென்று விட்டதை பார்த்து ஒரு வகையான பீதி வந்துடும்.
ஆகா கை ஓங்கி விட்டது, முஸ்லிம்கள் தான் ஜெயிப்பாங்க போல தெரியுது, முதல் கட்டத்தில் 3 விக்கெட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த குறைஷிகளுக்கு இருந்தது. அந்த குறைஷிகளுக்கு இருந்தது. 3 நபர்களும் அங்கே அந்த களத்திலே கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் சஹாபிகள்லாம் எவ்வளவு மும்முரமாக இருந்தாங்க தெரியுமா? போர்க்களத்திற்கான அந்த காட்சிகள் எல்லாம், அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் நடைபெற்று யுத்தம் செய்வதற்காக படை திரண்டு ஒரு பெரிய சண்டை செய்வதற்கான எல்லா சூழல்களும் அங்கே ஆயத்தமாகிவிட்டன. அந்த நேரத்தில் சஹாபிகள் தங்களுடைய பங்களிப்பாக இந்த களத்தில் தன்னுடைய பதிவு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலும் ஆசைப்பட்டார்கள். ஒரு சஹாபி ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு இருந்தார். ஈத்தம்பழத்தை அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு அவர்களின் உணர்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த களத்தில் பணியாற்றுவதனாலே அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு எவ்வளவு கிடைக்க போகிறது, இறைவனின் விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்காக இந்த களத்தில் வந்து நாம் நிற்கிறோம். எனவே நாம் காயப்பட்டாலும் நமக்கு குருதி வடிந்தாலும் இந்த களத்தில் நாம் மாண்டு போனாலும் இறைவனின் இடத்தில் ஒரு மகத்தான இடத்தை நாம் பெற்று விடுவோம், அதில் நீங்கள் கொஞ்சமும் சந்தேகப்பட தேவையில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை நம்பிக்கையூட்டுகிறார்கள், உற்சாகமூட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் உண்டு, அவனுடைய வாக்குறுதி உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபிகள் ஒரு ஆளு ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு இருந்தார். பசி நேரம் ஈத்தம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, அவர் சொன்ன சொர்க்கத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சொன்னார்கள், அஜன்னத்தின் அருதுஹ ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமியினுடைய அளவுக்கு இருக்குமே அந்த சொர்க்கமா கிடைக்கும், இந்த களத்தில் பலியானால் அந்த சொர்க்கமா கிடைக்கும் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அதே சொர்க்கம்தான் என்று சொன்ன பொழுது பாதி பழத்தை தின்று கொண்டிருந்த அந்த மனிதர் மீதியை அப்படியே எரிந்துவிட்டு களத்தில் போனார். வீரதீரத்தோடு போரிட்டார். களத்திலே ஷஹீதானார். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சொந்த சகோதரனை வெட்டி கொண்டார்கள். அவ்வளவு பெரிய வீரதீரத்தோடு அந்த களம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட முஸ்லிம்களின் அணி கம்மியாகத்தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பலவீனம் தெரியும். அங்க 1000 நபர்கள் ஒரு 3 பேர்கள் கொல்லப்பட்டாலும் கூட, முஸ்லிம்களிடத்தில் கொஞ்சம் பேர் காயப்பட்டிருந்தாலும் கூட இங்க குறைவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கூடாரத்துக்கு உள்ள போனாங்க. உள்ள போய் துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. உள்ள போய் துஆ செய்ய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இது. ஒரு கட்டத்தை கடந்து களத்தில் எதிரிகளோடு மோதிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விட்டதற்கு பின்னாலே முஸ்லிம்கள் வீரதீரத்தோடு தான் இருக்கிறார்கள், இறை நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களை சுதந்திரமாக விட்டால் 1000 நபர்கள் அல்ல 2000 பேர்களையும் வெட்டி சாய்த்து விடலாம் என்கிற வீரமும் அந்த தீரமும் இந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கத்தான் செய்தன. ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றவர்கள் துஆ செய்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு துஆவை அங்கே செலுத்தினாங்க. அங்கே கேட்டாங்க, யா அல்லாஹ், சின்ன கூட்டம் இது, உன்னை நம்பி வந்த கூட்டம், உனக்கு அடிபணிவதற்காக வந்த கூட்டம், என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற கூட்டம். மக்காவிலும் மதீனாவிலும் இந்த 300 நபர்கள் தான் இருக்கிறார்கள். உன்னை வணங்குவதற்கு, உன்னை வழிபடுவதற்கு, உன்னுடைய கொள்கைகளின்படி வாழ்வதற்கும் ஒரு மிகப்பெரிய சமூகத்தை கட்டமைப்பதற்குரிய விதைகளை போல இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வீழ்ந்தால், இவர்கள் தோற்று போனால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்கிறார். இங்கேதான் பத்ரீன்களுடைய முக்கியத்துவத்தை பெருமானாரின் வார்த்தைகள் உணர்த்துவதை பார்க்கிறோம். பெருமக்களே, இவர்கள் வீழ்ந்து போனால், இவர்கள் மாண்டு போனால், இவர்கள் அழிந்து போனால் பின்னால் ஒரு சமூகத்தை, உன்னை வணங்குவதற்கென்று ஒரு கூட்டத்தை இனிமேல் பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அமைந்து போகும். எனவே வெற்றியை நீ கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்விடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டாங்கன்னா, உணர்வற்ற நிலையில் கேட்டார். அபூபக்கர் சித்திக் பின்னாடி நிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு போட்டிருந்தாங்க. அந்த துண்டு கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக இழந்து, தன்னை இழந்து அல்லாஹ்விடத்தில் அப்படி கெஞ்சி மன்றாடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் சொன்னார், ஹஸ்புக்கல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக தருவான், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான், நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி பதிவு செய்தான். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி நடந்தது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், இது தஸ்தகிசூனகும் ஃபஸ்தஜாப லக்கும். அல்லாஹ் சொல்கிறான்,
இது தஸ்தகிசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வேண்டினீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு பதிலை தந்தான். சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். அல்லாஹ் சொன்னான் சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். அந்த நேரத்தில் இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடத்தான் போகிறது நபியே என்கிற ஒரு வாக்கை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தந்தார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து அல்லாஹ்வினுடைய அந்த வாக்களிப்பை அப்படியே சுமந்து கொண்டு அந்த களத்தை அப்படியே முற்றிலுமாக ஒரு பார்வை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சில குறிப்பிட்ட இடங்களை எல்லாம் சுட்டி காட்டி சொன்னார்கள். இந்த இடத்தில் இவன் சாவான், இந்த இடத்தில் இவன் சாவான், அந்த இடத்தில் அவன் சாவான் என்றெல்லாம் அந்த களத்தில் சில இடத்தை குறிப்பாக சொல்லி, இந்த இடத்தில் இந்த குறைஷியின் இந்த பெருமகன், இந்த பெரிய தலைவன் இந்த இடத்தில் குத்துப்பட்டு சாவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குமொழியாக சொன்னார்கள். அந்த வாக்கு கடைசியில் நிகழ்ந்தது. பெருமானார் அவர்கள் எந்த இடத்தில் யார் இறப்பார் யார் சாவார் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் அவன் கொலையுண்டு கிடந்தான். அந்த களத்தில் அப்படித்தான் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடக்கிற நேரத்தில் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உதவிகளை ஒவ்வொரு வகையாக கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா, இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா அன்னி மஅக்கும். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். எப்படிப்பட்ட உத்தரவு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன கஃபரு ருஅப ஃபௌகல்லதீன. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும் சவுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருஅப. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், காஃபிர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான திடுக்கத்தை மலக்குகளின் வழியாக அல்லாஹ் விதைக்க சொன்னான். மலக்குகள் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், 1000 மலக்குகள் 3000 மலக்குகள். இன்னொரு இடத்துல சொல்கிறான், பிஹம்ஸதி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். அடையாளமிடப்பட்ட 5000 மலக்குகள் வந்து நின்றார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கேட்கறாங்க, மலக்குகளிலேயே ரொம்ப சிறந்தவங்க யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சஹாபிகளே யாரு சிறந்தவங்க? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ரீன்களில் கலந்து கொண்ட, பத்ர் களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபிகள் தான் சஹாபிகளில் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மலக்குகளின் இனத்தில் யார் சிறந்தவர்கள் என்றால் அந்த பத்ர் களத்தில் எந்த 5000 மலக்குகள் பங்களித்தார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். மனிதர்களில் எப்படி பத்ரீன்கள் சிறந்தவர்களோ, இந்த பத்ர் களத்தில் யார் களப்பணியாற்ற வந்த அந்த மலக்குகள் தான் மலக்குகளில் சிறந்தவர்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் வல்ல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு நிலைகளிலே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா உதவிகளையும் அவனுடைய ஆதரவுகளையும் தந்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் அங்கே அரங்கேறின என்று சொன்னால், சஹாபிகள் வந்து நேரடியாக அந்த இடத்துல நேரடியாக பல்வேறு காரியங்களை, பல்வேறு வகையான அர்ப்பணிப்புகளை அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த களத்தில் நிற்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு களத்தில் நிற்கிறார். வலது புறத்தில் ஒரு சின்ன பையன், இடது புறத்தில் ஒரு சிறியவர், முஆது முஅவ்வித்னு 2 பேர். அந்த 2 பேரும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த இடுப்பு அப்படியே கிள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் எட்டி பார்த்தாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லங்க, அபூ ஜஹல் யாரையோ ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது அபூ ஜஹல் ஒருத்தனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யாருன்னு எனக்கு கொஞ்சம் அடையாளம் காட்டுமே. என்ன தெரியாது, சின்ன பிள்ளை அவங்களுக்கு தெரியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சிறுவர்களுடைய அதிகபட்ச வேண்டுதலுக்கு பின்னாலே அந்த பாதையில அந்த இடத்துல அப்படி வந்துகிட்டு இருந்த அந்த அபூ ஜஹல் அப்பதான் அப்படி போய் கிராஸ் பண்ணிட்டு போறான். களம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் அபூ ஜஹல் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போய் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் சொன்னாங்க, அந்த போறான இவன் தான் அல்லாஹ்வுடைய எதிரி அப்படின்னா. வேகமா போனாங்க அந்த 2 பேர். அந்த 2 பேர் தான் வேகமா போய் அவன் பயணித்துக் கொண்டிருந்த அந்த ஒட்டகத்தில் அவனுடைய கால் தொங்கிக் கொண்டிருந்து வேகமா ஒரு வாளை வச்சு வீசி ஒரு காலை துண்டை எடுத்துட்டாங்க. யாரு? இந்த முஆதும் முஅவ்விதும் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தாச்சு. யார்? முஆது முஅவ்விதுனுடைய அந்த காயத்தின் பேரிலே அந்த அபூ ஜஹல் ஒட்டகத்திலிருந்து வீழ்ந்து கிடக்கிறார். எஞ்சி நடக்க முடியல.
எந்திரிச்சு நடக்க முடியல. அதற்கு பின்னாடி பல சஹாபிகள் அவனை ஒவ்வொரு வகையிலும் காயப்படுத்தினார்கள். கடைசியில் கீழே விழுந்த அந்த அபூஜகளை 2 சிறுவர்கள் தங்களின் கைகளில் இருந்த ஆயுதங்களாலே அவனை கொன்று குவித்தார்கள். கொலையுறும் குற்றுயிருமாக கிடக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தினுடைய காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு வருவதற்காக வேண்டி தோழர்களை அனுப்பி பார்க்கிற பொழுது அபூஜஹல் குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறான் என்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துச்சு. இந்த செய்தி வந்த உடனே மெலிந்த கால்களை உடைய ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேக வேகமா அப்படி குத்தி குத்தி போறாங்க. மெல்ல மெல்ல அப்படி விந்தி விந்தி போறாங்க. போனா அபூஜஹல் அப்படியே கிடக்கிறான், உள்ள கிடக்கிறான். நெஞ்சின் மீது கால் வைத்துக் கொண்டு யா அதுவல்லாஹ் அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை எவ்வளவு கேவலப்படுத்திட்டான். அந்த நேரத்தில் அவன் கேட்டான், அபூஜஹல் கேட்டான், எப்பா சிறுவரே, என்ன களம் எப்படி போய்கிட்டு இருக்குது, முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவா எங்களுக்கு ஆதரவா போய்கிட்டு இருக்கு? அவனுக்கு தெரியல. அந்த நேரத்திலையும் கூட அந்த வீராப்பு பேசியதில் அவனுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை. அந்த நேரத்தில் சொன்னா, இல்ல எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாக இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் அல்லாஹ் வெற்றியை தந்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முக்கியமான ஒரு தோழராக இருந்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பொழுது அவன் சொன்னா என்ன ஒரு பெரிய வெற்றி, அப்படிலாம் ஒன்றும் வெற்றி மாதிரி தெரியலையே, எங்களுடைய அளவுக்கு உங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைச்ச மாதிரி தெரியல, சரி ஏதோ ஒரு ஜெயிச்ச மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை அவனை வெட்டி சாய்த்து விட வேண்டும் என்று நினைத்து ஒரு கத்தி எடுத்து அவனுடைய கழுத்துக்கு நேரா வைக்கும் போது அவன் சொன்னா, நீ எப்படி என்ன வெட்டத்தான் போற, அப்படி வெட்டுற இடத்துல கொஞ்சம் கழுத்துக்கு கீழே வந்து எடுத்து வெட்டுனா, ஏன்னா தலைகளை அடுக்கி வைத்திருக்க நேரத்தில் என் தலை கொஞ்சம் ரொம்ப பெருசா தெரியணும், எப்படி என்ன வெட்டத்தான் போற, அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற தலையில் என்னுடைய தலை கொஞ்சம் பெருசா தெரியணும். அவன் செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய வள்ளல் தன்மையோடு வாழ்ந்தவர். ஆனால் இவனுடைய அகங்காரமும் இவனுடைய ஆணவமும் அவனுடைய உடலை விட்டும் தன்னுடைய தலை கலன்று போனதற்கு பின்னாலும் கூட அவனுடைய கர்வம் இன்னும் முழுமையாக கலராத நிலையில் தன்னுடைய ஆணவத்தையும் மமதையும் அவன் வெளிப்படுத்தி வாழ்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அன்பிற்கினியவர்களே, ஒரு சொற்பமான ஒரு கூட்டம், இந்த பத்ர் களம் அதனுடைய காட்சிகளும் சஹாபிகளுடைய அந்த நடவடிக்கைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதலும் இந்த களத்தில் இவ்வளவுதான் காரியங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், எங்கெங்க யுத்தம் நடந்துச்சு? ஒரு யுத்தம் ஒரு பெரிய அளவுல இல்லை இல்லையா? ஒரு 313 நபர்கள் ஒரு கூட்டத்தை எதிர்கொண்டார்கள். ஒரு காலை வெள்ளிக்கிழமை காலை கிட்டத்தட்ட ஒரு 6 மணியிலிருந்து ஒரு 11:30 மணி வரை நடந்த ஒரு சண்டை, ஆனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு தெரியுமா? எவ்வளவு பெரிய மாற்றம்! அதற்கு பின்னாலே இருக்கிற இன்றைய அளவில அன்று இருந்த 3 கண்டங்கள், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பிய கண்டம், அந்த 3 கண்டங்கள் தான் அப்போது இருந்தன. அந்த 3 கண்டங்களிலே கிட்டத்தட்ட சுமார் 70% பரப்பளவில் இஸ்லாம் வளர்வதற்கு இந்த பத்ர் களம் தான் வழியமைத்துக் கொடுத்தது. சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்கிற அந்த அரசர்கள் முஸ்லிம்களை குறித்த ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்தை தொற்றிக் கொண்டது. அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த பத்ரில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் வரலாற்றின் பக்கங்களில் இன்னும் அப்படியே காயாமல் இருக்கிறது. முஸ்லிம்களை படிக்கிற பொழுது சஹாபிகளுடைய வீரங்களை பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதலை பார்க்கிறோம். அந்த களத்தில் காயம்பட்டு நின்றவர்கள் எவ்வளவு மகத்தானவர்களாக, மாண்பாளர்களாக அவர்கள் மாறி போனார்கள் என்பதை பார்க்கிறோம். பத்ர் யுத்தம் நடந்து முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் சகஜ நிலைக்கு வந்து விட்டதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஜனாசா வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, இவர் பத்ரியான்னு கேட்பாங்க, இவர் பத்ரியான்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொன்னா அந்த ஜனாசாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கிற பொழுது ஜனாசாவுடைய தொழுகையில ஒரு தக்பீரை கூட்டிக்கிடுவாங்க. 4 தக்பீர் ஜனாசாவுக்கு இல்லையா? அந்த பத்ரீன்களுடைய ஜனாசா மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், ஒரு தக்பீரை கூட்டிக் கொண்டு இது பத்ரீனுடைய அந்த ஜனாசா என்பதை ஒரு பிரத்யேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்வார்கள். ஆக அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த களத்தில் முஸ்லிம்களின் அணிக்கு எல்லா வகைகளிலும் ஒத்துழைப்பாக இருந்தார். அவனுடைய திட்டம் நிறைவேறியது, அவனுடைய திட்டம் நிறைவேறியது. எப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல முஸ்லிம்களில் ஒரு எதிர்கொள்ள வந்த அந்த அபூஜஹலுடைய கூட்டத்தில் நிறைய பேர்கள் வந்துட்டாங்க.
ஒட்டுமொத்தமாக குறைஷி தலைவர்களிலே ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் ஷானஹு தஆலா பத்ரை அடிப்படையாக வைத்து அதனை மையப்படுத்தி கொண்டு அந்த குறைஷிகளில் பெரும்பான்மையான மனிதர்களை அல்லாஹ் ஷானஹு தஆலா துவம்சம் செய்தார். ஒரு மகத்தான மாற்றம் முஸ்லிம்களின் வளர்ச்சியிலே, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை நிகழ்த்திய ஒரு விஷயமாக இது இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்கினிய பெருமக்களே, அந்த நேரத்தில் அந்த களத்தில் இன்று பணியாற்றிய அந்த பெருமக்களால் தான் இன்று இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. இன்று இஸ்லாம் வளர்ந்திருப்பதற்கு அந்த சஹாபிகளுடைய தியாகமும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை நாம் மறுக்கக்கூடாது. இன்று அளவும் கூட ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலே நடக்கிற எந்த அடையாளங்களாக, ஒரு பெரிய பள்ளிவாசல்ல மொராக்காவை பார்க்கிறோம், ஆப்பிரிக்காவை பார்க்கிறோம், அமெரிக்காவை பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய பள்ளிவாசல், பரவசமூட்டுகிற பள்ளிவாசல்களை பார்க்கிறோம். இன ரீதியாக, மொழி ரீதியாக, அதாவது நிற ரீதியாக எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். எங்க போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நம்மளால கைகுலுக்கிக் கொள்ள முடியும். முஸ்லிம்களிடத்திலே எங்க போனாலும் ஒரே ஒரு சின்ன ஆயுதம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற ஒரு சிறு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு உலகம் முழுக்க நாம் சுற்றி வந்து விட முடியும். உலகம் முழுக்க இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை பார்க்கிறோம், முஸ்லிம்களை பார்க்கிறோம், அவருடைய வழிபாட்டு தலங்களை பார்க்கிறோம், அவருடைய வணக்கங்களை பார்க்கிறோம், அவருடைய வாழ்விகளை பார்க்கிறோம், அவருடைய அடையாளங்களை பார்க்கிறோம். இந்த அடையாளங்களை பார்த்து பெருமிதப்படுகிறோம், குதூகலம் கொள்கிறோம், கொண்டாட்டப்படுகிறோம். எல்லா வகையான பரவசங்களுக்கு பின்னாலும் இஸ்லாத்தின் அடிப்படையில், மார்க்க ரீதியான அடிப்படையில் நாம் கொள்கிற எல்லா வகையான மகிழ்ச்சிகளுக்கும் பின்னாலும் அந்த பத்ரீன்களுடைய தியாகம் இருக்கிறது, அந்த பத்ர் சஹாபாக்களுடைய தியாகம் இருக்கிறது. ஒரு சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது பெருமக்களே. வரலாற்றின் பக்கங்களில் அவர்கள் போரிட்ட அந்த காலத்தில் வேண்டுமானால் அந்த சம்பவம் ஒரு சாதாரணமான நிகழ்வை போல நமக்கு தெரியலாம். ஆனால் அந்த நேரத்தில் உயிரை துச்சமாக மதித்து வந்தவர்கள், போர் தளவாடங்கள் இல்லை, ஒரு போர் என்கிற ஒரு கட்டத்திற்கு அவர்கள் வந்துவிட்டதற்கு பின்னாலே, அபூஜஹலினுடைய அந்த கூட்டத்தை எதிர்கொண்டாக வேண்டும் என்கிற ஒரு கட்டம் வந்ததற்கு பின்னாலே அவருடைய உள்ளத்தில் அச்சமில்லை, அவருடைய உள்ளத்தில் பீதி இல்லை, உலகம் குறித்த கவலை இல்லை, குடும்பம் குறித்த உணர்வு இல்லை. எல்லாவற்றையும் மார்க்கத்திற்காக வேண்டி இழந்து விட வேண்டும் என்று முதலாக முடிவெடுத்தவர்கள் அந்த முன்னோடி முஸ்லிம்கள், பத்ரீன்கள். எனவே அவருடைய தியாகங்களை, அவருடைய அர்ப்பணிப்புகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பெருமக்களே. ஒரு மகத்தான இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நம்முடைய கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பத்ர் யுத்தம் என்கிற இந்த வாசகம் மிக முக்கியமானது. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற சில இளைஞர்கள் இந்த வாசகத்தை சாதாரணமாக பயன்படுத்துறாங்க, ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களுக்குள்ளே அணிபிரிந்து கொள்கை பிடிக்கவில்லை, முஸ்லிம்களுக்குள்ளே ஒரு கொள்கை பிடிக்கவில்லை என்கிற காரணத்தினாலே, அவனை எதிர்க்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே, அவனுடைய கொள்கைகளின் மீது குத்திட்டு வீச வேண்டும் என்கிற காரணத்தினாலே இவர்கள் அணி திரட்டுகிற அந்த அணிக்கு பத்ர் களம் என்கிறார்கள், பத்ர் யுத்தம் என்கிறார்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறது சமூகம்? யாரை பார்த்து காப்பி அடித்துக் கொண்டிருக்கிறது? பத்ர் களமும் பத்ரீன்களும் சாதாரணமானவர்களா? அங்கே இருக்கிற தியாகமும், அங்கே இருக்கிற வலியும், அங்கே இருக்கிற ரத்தமும் எவ்வளவு புனிதமானது! காசு வாங்கிக் கொண்டு கூட்டம் சேர்ப்பவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தோடும் கவலையோடும் இங்கே நாம் பரிசீலிக்க வேண்டி இருக்கிறது பெருமக்களே. இதே உணர்வும் நாம் பத்ர் யுத்தத்திலிருந்து, பத்ரிலிருந்து நாம் பெற வேண்டிய, சமூகம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அந்த கொள்கை உறுதியும், அந்த மார்க்கம் பற்றும், பெருமானாரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வும் உறுதியும் அந்த சஹாபிகளை போல நமக்கும் இருந்தால் நாம் நினைக்கிற நேரத்தில் மழை பொழியும். எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் நமக்கும் நன்றாக தூக்கம் வரும், நமக்கும் தூக்கம் வரும். நாம் நினைக்கிற நேரத்தில் மழை பொழியும் பெருமக்களே. மலக்குகளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும், மலக்குகளை நம்முடைய கண்களாலும் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த மலக்குகள் இப்போதும் இருக்கிறார்கள், அனுப்பிய அல்லாஹ் இப்போதும் இருக்கிறார். அந்த களத்தில் பலியாக முன்வந்த அந்த புனிதர்களின் இருக்கிற அந்த உணர்வு எப்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் குடிபுகுகிறதோ, அதே சூழல்களை, அதே மாற்றங்களை, அதே மகிழ்ச்சியை, அதே வளர்ச்சியை, அதே செழிப்பை நாமும் தரிசிக்க முடியும் என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் பெருமக்களே.
வல்ல அல்லாஹ் நம்முடைய பலங்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. நாம் திரட்டி வைத்திருக்கிற செல்வங்களின் மீதோ, நம்முடைய உடற்பலத்தின் மீதோ, நம்முடைய கட்டுமானங்களின் மீதோ, நம்முடைய கட்டமைப்புகளின் மீதோ நம்பிக்கை இல்லாமல் வல்ல அல்லாஹ் முடிவெடுத்தால் அந்த முடிவின்படி செயலாற்றுவதற்குரிய ஒரு காரணங்களாக நாம் ஆக வேண்டுமே ஒழிய, நம்மை முன்னிறுத்தி, நம்முடைய ஆயுதங்களை முன்னிறுத்தி, நம்முடைய அறிவை முன்னிறுத்தி நாம் போராடுகிற அந்த இடத்திலிருந்து நாம் விலகிக் கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை முன்னிறுத்தி பணியாற்றுகிற அந்த பாடத்தை இந்த பதிலிருந்து நாம் பெற வேண்டும். வல்ல அல்லாஹ் ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலை வல்ல அல்லாஹ் ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் உருவாக்கி தருவானாக. பத்ரீன்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களும் அதன் வழியாக சமூகத்தில் எவ்வளவு பெரிய அதிரடியான திருப்பங்களும் நிகழ்ந்தனவோ, அது மாதிரி நம்முடைய வாழ்விலும் மார்க்கத்தின் தளத்தில் இருந்து நாம் செய்கிற எல்லா காரியங்களும் ஒரு மகத்தான விளைவை உருவாக்குகிற, நல்ல மாற்றங்களை உருவாக்குகிற காரியங்களாக நம்மிலிருந்து வெளிப்படுகிற அனைத்து காரியங்களும் அமைய வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.